ஜெபம். முட்டங்கள் போடுங்க. சிரிக்கலாம் கூடாது யாரும். அவளுக்கு தெரிஞ்ச 2 வார்த்தைனாலும் அவள் சொல்லி ஜோம் பண்ணுவா. தயவு செஞ்சு யாரும் சிரிக்கக்கூடாது. அவள் ஜோம் பண்ணி முடிச்சோன்னா ப்ரேயர் சாங். முட்டங்கால் போட்டாச்சா எல்லாரும்? டீச்சர்ஸ் உங்கள் பிள்ளைங்களாம் உங்கள் கூட இருக்காங்களான்னு கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த காமெண்ட் செக்ஷனில் வந்து பிள்ளைங்க ஃபுல்லாக வெளியில் போயிடுறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க உங்கள் கிளாஸில் தான் இருக்கணும். யாரும் கிளாஸ் மாறிலாம் உட்காரக்கூடாது. ஜெபம். தபம் அம்பளேத்தப்பா நான் காணாஞ்சி ஏத்தப்பா கற்றுக்கொள்ளுங்க ஏத்தப்பா. இந்த கடையெல்லாம் கற்றுக்கொண்டு ஏத்தப்பா. இங்கே சொல்லிக் கொடுக்குற கடையை கற்றுக்கணும். இங்கே பாட்டு கடை எல்லாமே கற்றுக்கணும் ஏத்தப்பா. ஆமே. சரி, எல்லாரும் உட்காருங்க. இன்னைக்குரிய பாடல் 12. நகோமிக்கும் ரூத்துக்கும் சண்டை வந்துச்சா? நகோமிக்கும் ரூத்துக்கும் சண்டை வந்துச்சா? இல்ல 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 இல்ல, நகோமிய பற்றி கொண்டா நம்ம ரூத்தக்கா. ஆமா 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 ஆமா, இறுதி வர நினைச்சு நின்னா நம்ம ரூத்தக்கா. கர்த்தரே தெய்வம் என்று பெத்லகேம் வந்தா. இறுதி வரை நினைச்சு நின்னா நம்ம ரூத்தக்கா. கர்த்தரே தெய்வம் என்று பெத்லகேம் வந்தா. கடைசி வரைக்கும் நகோமியோடு சாட்சியாய் வந்தான். அவளுடைய சந்ததியில் இயேசு பிறந்தாரே. தன்னானே தன்னானே தன்னன தன்னன தன்னானே தன்னானே
ஆக்ஷன் பண்ணிடலாமா? எல்லாரும் எந்திரிங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆக்ஷன் பண்ணலாமா? தம்பிமார் இங்கே பாருங்க. ரெடி? நகோமிக்கும் ரூத்துக்கும் சண்டை வந்துச்சா? இல்ல 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 நகோமிய பற்றி கொண்டா நம்ம ரூத்தக்கா. ஆமா 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 இறுதி வர நிலைச்சு நின்னா நம்ம ரூத்தக்கா. கர்த்தரே தெய்வமென்று பெத்லகேம் வந்தா. இறுதி வர நிலைச்சு நின்னா நம்ம ரூத்தக்கா. கர்த்தரே தெய்வமென்று பெத்லகேம் வந்தா. கடைசி வரைக்கும் நகோமியோட சாட்சியாய் வந்தா. அவளுடைய சந்ததியிலே இயேசு பிறந்தாரே. ஏய் தன்னானே தன்னானே தன்னன தன்னன தன்னானே 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 தன்னன தன்னன தன்னானே 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 தன்னானே. ரூத்தை போல சாட்சியாய் நீயும் வாழ்ந்திடு. சாட்சியாய் வாழ்ந்து உலகை வென்றிடு. ரூத்தை போல சாட்சியாய் நீயும் வாழ்ந்திடு. சாட்சியாய் வாழ்ந்து உலகை வென்றிடு. தன்னானே தன்னானே தன்னன தன்னன தன்னானே 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 தன்னன தன்னன தன்னானே 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 தன்னானே. சரி, உட்காருங்க. இன்னைக்குள்ள உண்மை சம்பவம். கதை கேட்கலாமா? யாருக்கெல்லாம் கதை கேட்கணுமோ அவங்கெல்லாம் அமைதியாக இருந்தால் தான் கதை கேட்க முடியும். ஓகேவா? இல்லையே, சத்தம் கேட்குது எனக்கு. நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் கதை கேட்க முடியும். அமைதியா இருங்க எல்லாரும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏசப்பா, இந்த உண்மை சம்பவத்தை பற்றி நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் டாடி. ஆண்டவரே, அந்த உண்மை சம்பவத்தில் ஒருத்தரை பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். அவர் வாழ்ந்து போன விதத்தை நாங்கள் பின்பற்றி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை அப்ளை பண்ண இந்த பிள்ளைங்களோட ஒவ்வொருத்தரோட இருதயத்தோட நீங்கள் பேசுங்கப்பா. இந்த மீதியாக இருக்கிற செஷன் முழுவதும் உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அதை நீங்கள் எடுத்து ஆளுகை செய்யுங்க டாடி. ஆமீன். அக்காமாரெலாம் இப்போ ஒரு பாட்டு படிப்பாங்க. யாருக்கெல்லாம் அந்த பாட்டு தெரியும், அதை எங்கே அந்த பாடுற பாட்டை நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? இயேசுவையே துதி செய் நீ மனமே. இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய் நீ மனமே. இயேசுவையே துதி செய். எண்ணின காரியம் யாவும் முடிக்க. எண்ணின காரியம் யாவும் முடிக்க. விண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க. மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க. இயேசுவையே துதி செய் நீ மனமே. இயேசுவையே துதி செய். சூப்பர். எல்லாருக்குமே அந்த பாட்டு தெரிஞ்சிருக்கு. வெரி குட். எங்கே கேட்டீங்க இந்த பாட்டெல்லாம்? நம்ம சர்ச்சஸ், நிறையா வெட்டிங்ஸ், எல்லா இடத்துலையும் நம்ம இந்த பாட்டை கேட்டிருக்கோம் இல்லையா? இந்த பாட்டை பாடினது யாரு? இல்ல, இப்படி நீங்க கத்திட்டே இருந்தா என்னால் சொல்ல முடியாது. கதை வேணுமா வேண்டாமா? அப்ப அமைதியா இருக்கணும்ல. இந்த பாட்டை பாடினது வேதநாயக சாஸ்திரின்னு ஒருத்தர். அவரை பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாமா? ஓகேவா? அப்ப எல்லாரும் ரெடியா இருங்க. நம்ம இப்ப ட்ரெயின்ல ஏறி தஞ்சாவூர் போறோம்.
தஞ்சாவூருக்கு போகிற ட்ரெயினில் ஏறி தஞ்சாவூர் போக போகிறோம். ட்ரெயினில் ஏறத்துக்கு ரெடியா? எல்லாம் டாட்டா சொல்லுங்க. ட்ரெயின்ல போறீங்கல்ல? ஓ சூப்பர். ஓகே, இப்போ நம்ம எங்க வந்துட்டோம்? தஞ்சாவூருக்கு வந்துட்டோம். இங்க யாரை பத்தி நம்ம பார்க்க போறோம்? வேதநாயக சாஸ்திரியை பற்றி நம்ம பாட போறோம். அவரை பற்றி அவர் நிறைய தெரிஞ்சுக்கிட்டது, அவர் எப்படி அந்த பாட்டை எழுதினாரு அப்படின்ற ஒரு கதையை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இப்போ எங்கே வந்து இறங்கியிருக்கோம்? ஓகே ஓகே, தஞ்சாவூரில் வந்து இறங்கியிருக்கீங்க. தஞ்சாவூர் எதுக்கெல்லாம் ஃபேமஸ்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. எல்லாரும் சொல்றீங்களா? அப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. எதுக்கெல்லாம் ஃபேமஸ்? வெரி குட். தலையாட்டு பொம்மையும் ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியா. என்னது? அங்கே நிறைய நெல் விளையும். தஞ்சாவூரில் என்ன இருக்கும்? நெல் விளையும். அப்படி ஒரு இடத்துல தான் வேதநாயக சாஸ்திரி வாழ்ந்து வந்தார். யார்கிட்ட அவர் வாழ்ந்து வந்தார்னா, சிரபோஜின்ற ஒரு ராஜா கிட்ட வாழ்ந்து வந்தார். எவ்வளோ செழிப்பாக இருக்குது பார்த்தீங்களா அந்த ஊர். அந்த ஊரில் தான் வேதநாயக சாஸ்திரி அவர் வாழ்ந்து வந்தார். இந்த சிரபோஜின் ராஜாவோட அவையில் நிறைய புலவர்கள் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் வேதநாயக சாஸ்திரி. முன்ன காலத்தில் ராஜாவோட அவையில் புலவர்கள் வந்து தங்கி வாழ்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஏன்னா ராஜாக்களே இந்த புலவர்களை வந்து வச்சிருப்பாங்க. அவங்கள பற்றி பாடவும், அவங்களோட தெய்வங்களை பற்றி பாடவும் அப்படி ஒரு புலவர்கள் ஒரு நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ராஜாவுக்கு வேதநாயக சாஸ்திரி மேலே ரொம்ப அன்பு. ஏன்னா எப்பயுமே வேதநாயக சாஸ்திரி வந்து இயேசுவை துதித்து அவரை உயர்த்தி பாடுறது வந்து ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு நாள் ஒரு சனிக்கிழமையில் அவையில் எல்லாரும் கூடிட்டு இருக்கும்போது மற்ற புலவர்களை வந்து ராஜா என்ன செய்ய சொன்னாருன்னா பாட சொன்னார். என்ன செய்ய சொன்னார்? பாட சொன்னார். அவங்கவுங்க தெய்வங்களை பற்றியும் ராஜாவோட புகழ்ச்சியும் பற்றி பாட சொன்னாங்க. எல்லா புலவர்களும் அவங்கவுங்க தெய்வங்களை பற்றி பாட சொன்னாங்க. ஆனால் தேவநாயக சாஸ்திரி மட்டும் என்ன செஞ்சார்? பாடவே இல்லை. ஏன்னா வேற ஒரு தேவர்களை பற்றி அவங்க புகழ்ந்து பாடுறதுனால அவங்க அமைதியாக என்ன செஞ்சாங்க? இவங்க பாடுறதெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? கேட்டுட்டு அமைதியாக இருந்தாங்க. இவர் அமைதியாக இருக்கிறத பார்த்த மற்ற புலவர்கள் என்ன நினச்சாங்கன்னா, நம்ம மட்டும் போற்றி பாடுறோமே, இவரையும் போற்றி பாட வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த சாஸ்திரியை சிக்கல்குள்ளே இழுத்து விடணும்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க? பெரிய கூச்சலிட்டாங்க. சாஸ்திரி ஐயரும் எங்களோட தெய்வத்தை அவர் புகழ்ந்து பாடணும்னு சொல்லி ரொம்ப கூச்சலிட்டாங்க. ராஜாவுக்கும் என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஆனால் ராஜாவுக்கு ஏற்கனவே தெரியும் இவர் வந்து இயேசுவை தவிர வேற யாரை குறித்து இவர் பாட மாட்டாருன்னு ராஜாவுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் இங்கே இருந்த அவை மக்கள் மத்தியில் நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த கூக்குரல்னால என்ன செஞ்சிட்டாரு? சாஸ்திரியரே நீங்கள் பாடுங்க, ஆனால் இன்னைக்கு இல்லை, திங்கக்கிழமை பாடுங்கன்னு சொல்லிடுறாரு. இவர் ரொம்ப துக்க முகத்தோடு வீட்டுக்கு நடந்துட்டு வராரு. வர வழியிலெல்லாம் யோசிச்சுட்டு வராரு, நம்ம இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டிட்டோமே, நம்ம வந்து ஏசப்பாவை மட்டும்தானே புகழ்ந்து பாடுவோம், இப்போ இந்த வேறு தேவர்களை புகழ்ந்து பாட நம்மளை கேட்குறாங்களே, நம்ம என்ன செய்கிறதுன்னு இவர் துக்க முகமாக வீட்டுக்கு வரதை பார்த்து அவங்களோட மனைவி கேட்குறாங்க, ஏன் நீங்கள் இவ்வளோ கவலையாக இருக்கிறீங்க அப்படின்னு. சாஸ்திரி சொல்கிறாரு, அவையில் நடந்த எல்லா விஷயங்களையும் அவர் அழகாக சொல்கிறாரு. இந்த மாதிரி அந்நிய தேவர்களை பாட என்னை கூப்பிட்டாங்க, நான் பாடலை, எனக்கு ரொம்ப துக்கத்தோடு இருந்தது. ஆனால் மண்டே வந்து என்னை திங்கக்கிழமை வந்து பாட சொல்லி ராஜா சொல்லியிருக்காருன்னு சொல்லி அவர் துக்கத்தோடு தன் மனைவி கிட்ட காரியங்களை ஷேர் பண்ணார்.
அப்போ மனைவி சொன்னாங்களாம், பரவாயில்ல, ராஜாவே அவையை விட்டு நம்ம வெளியில் தள்ளுனாலும் பரவாயில்ல, நம்ம ராஜாதி ராஜாவை குறித்து மட்டும்தான் பாடணும். நம்ம அவையிலேருந்து நீங்கள் பாடலை வேண்டாம், நீங்கள் இனிமேட்டு இந்த அவைக்கு வர வேண்டாம் அப்படின்னு நம்மளை வெளியில் தள்ளிட்டாலும் நம்ம ஏசப்பா மட்டும்தான் பாடணும்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் அவங்கள என்ன செஞ்சாங்களாம், என்கரேஜ் பண்ணாங்க. ஏன் இப்படி ராஜாக்களை புகழ்ந்து பாடுறாங்க அப்படின்னா, பாடினா ராஜா பொற்காசுகளை கொடுப்பாரு. அப்போ அந்த காலத்தில் இருந்த புலவர்கள் இந்த ராஜாக்களை நம்பி வாழ்ந்தாங்க. இந்த அவையில் அவங்க புகழ்ந்து பாடி பாடி என்ன செய்வாங்க, காசுகளை வாங்கி தன் குடும்பங்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்க. தேவநாய சாஸ்திரிக்கு ரொம்ப சேட் ஆகிட்டாரு. ஏன்னா நம்மளும் மண்டே போய் என்ன செய்யணும், வேற ஒரு தேவர்களை குறித்து நம்ம பாடணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சேட் ஆகிட்டு என்ன ஆயிடுச்சு, மண்டேயும் வந்துடுச்சு. உங்களை மாதிரி அந்த புலவர்களும் ஆவலோடு என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க, எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சாஸ்திரியார் வராரு, நம்ம தேவர்களை பற்றி இவர் இப்போ என்ன செய்ய போகிறாரு, பாட போகிறாரு. இவர் பாடலைன்னா என்ன செஞ்சிருவார், இவ அவையை விட்டு வெளியில் தள்ளிடுவாங்கன்னு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவ கூடின உடனே ராஜா சொன்னார், சாஸ்திரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, இன்றைக்கி நீங்கள் பாட்டு பாடுங்க. அப்படி பாடும்போது தான் அவர் இந்த பாட்டை எழுதினது, இயேசுவை எதிசை. இந்த பாட்டை அப்போ தான் பாடினார். அவர் பாடி முடித்தோடனே அவையில் உள்ள புலவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம். சூப்பர், இவர் நம்ம பாட்டை பாடலை, இப்போ இவரை ராஜா திட்டி வெளியில் அனுப்பிடுவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ராஜா, சாஸ்திரியாரே நான் பாட சொன்னது என்னது, நீங்கள் என்ன பாடினீங்கன்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொன்னாராம், எல்லா ராஜாவுக்கும் மேலாக இயேசு ராஜா தான் உயர்ந்திருக்கிறாரு. எல்லாருக்கும் மேலான சமாதானத்தை அவர் நம்மளுக்கு தராரு. யாரும் தரக்கூடாது நித்திய ஜீவன் அவர் நம்மளுக்கு தருவேன்னு சொல்லியிருக்காரு. அவரை புகழ்ந்து பாடாமல் யாரை நான் புகழ்ந்து பாடுறதுன்னு சொல்லி ராஜா முன்னாடி அவர் தீர்க்கமாக ஒரு வார்த்தை சொன்னாராம். இவர் சொன்ன வார்த்தையில் ராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டாராம். இவ்வளோ ஒரு நெருக்கத்துலேயும் தன் ஆண்டவரை மறுதளிக்காமல் நான் இயேசுவுக்காய் நிற்பேன், இயேசுவை பற்றி தான் நான் பாடுவேன்னு சொல்லி நின்னாராம். அதனால சந்தோஷமாக அடைந்து மற்ற புலவர்களுக்கு கொடுத்ததோட 2 மடங்கு காசு பண பை சாஸ்திரிக்கு அதிகமாக கொடுத்தாராம். அவரை போல் நாமும் கூட நிறைய சூழ்நிலைகளை நம்ம கடந்து செல்லுவோம். நாம் இன்னைக்கு இயேசுவை மறுதளிக்கிறோமா, இல்லை உலகத்துக்கு முன்னாடி இயேசுவே தேவன்னு சொல்லி நம்ம அதை சாட்சிப்படுத்துகிறோமா? நீங்கள் எல்லாரும் நிறைய கதை கேட்டீங்க இந்த 8 days 9 days. இந்த கதைகள் நீங்கள் கேட்டது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் இதை யூஸ் பண்ணக்கூடிய கதைகளை தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் கடந்து வர பாதைகள் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சு தான் நாங்கள் இந்த கதைகளை நாங்கள் எழுதியிருக்கிறோம். இந்த இயேசுவை குறித்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு கட்டியமாக பிடிச்சி அதை பிறருக்கும் நிறைய பேருக்கும் நம்ம சாட்சிகளாக சொல்லுவோமா? வேதநாயக சாஸ்திரிய மாதிரி நம்ம இருப்போமா, இருக்க மாட்டோமா? தேங்க்யூ. சரி, இல்லை சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்காங்களா? சத்தமாக ஒரு பஞ்சாபலையிலேயே சொல்லுவோமா? லூயா லூயா. ஸ்டாப் ஸ்டாப். சரி போதும் போதும் போதும். சரி எல்லாரும் ரெடியா ஸ்டெடியா, உங்கள் நோட்டு பேனாவோட ரெடியாக உட்காந்துக்கோங்க. காலையில் எதோட தொடர்கதை முடிஞ்சிச்சு? எதோட முடிஞ்சிச்சு? உடம்பு சரியில்லாமல் போச்சு. உடம்பு சரியில்லை டக்கரையாவுக்கு. அவர் எங்கே இருக்காரு? இலங்கையில் இருக்கார். எங்கே இருக்காரு? இலங்கையிலேருந்து வந்த அவர் உடம்பு என்ன பண்ணல, தேரவே இல்லை. அவருடைய உடம்புக்கு என்னாச்சுன்னே தெரியல. தொடர்ந்து அவர் பாளையங்கோட்டைக்கு வரும்பொழுது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, உடம்பு சரியில்லாதவராக தான் என்ன பண்ணுறாரு, இங்கே வாராரு. அவர் உடம்பு சரியில்லை, மனது வேறு ரொம்ப சோர்வாக இருக்குது. அந்த நிலையில் அவருடைய உடம்பு மேலும் பலவீனம் அடையும் விதமாக பாளையங்கோட்டையில் மிஷனரியாக பணி செஞ்சு வந்த திரு சார்ஜட் அவர்களது துணைவியார் திருமதி சார்ஜட் மரணம் அடைந்தார் அப்படின்னு ஒரு துக்க செய்தி வந்துச்சு. என்ன வந்துச்சு? பாளையங்கோட்டையில் மிஷனரி பணி செய்து வந்த
சார்ஜண்ட் அவர்களது துணைவியார் என்ன பண்ணாங்க அப்படின்னா மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னு ஒரு செய்தி வந்தது. இதை கேட்ட உடனே டக்கர் ஐயா ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. அவருக்கு உடல்நிலை வேற சரியில்லை. இதை கேட்டதுனால மனசோர்வு அடைந்தார். ரொம்ப கஷ்டத்தோட பாளையங்கோட்டைக்கு என்ன பண்ணார், அந்த அடக்க ஆராதனைக்கு சென்றார். அங்கே போன இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த சமயம் டோனாவூரில் பணி செய்து வந்த இக்போக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐயருடைய ஒரு மிஷினரியோடைய மனைவி வந்து நோய்வாய்ப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி எமர்ஜென்சியாக டோனாவூர்லேருந்து பாளையங்கோட்டைக்கு என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததுலேருந்து 2 மணி நேரமாச்சு. அதில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த அம்மையாரும் இறந்து விட்டார்கள். இந்த 2 விஷயமும் ஒரே நாளில் ஒரே சமயம் ஒரே இடத்துல என்ன பண்ணுச்சு, நடந்துச்சு. மிஷினரிகள் அனைவரும் சேர்ந்து பாளையங்கோட்டையில் இந்த 2 மிஷினரியோடைய மனைவிக்கும் என்ன பண்ணாங்கன்னா அன்னைக்கு அடக்க ஆராதனை. இது வந்து ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருந்தது நம்மளுடைய டக்கர் ஐயாவுக்கு. ஏன்னா இவங்க வந்து இவரோட இங்கிலாந்துலேருந்து இங்கே பயணம் செய்து வந்து மிஷினரிகளாக அவர் கூட இருந்து ஊழியம் செய்தவர்கள். இதனுடைய இழைப்பு அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியலை. அவர் உடல் வேற ரொம்ப பலவீனமாக இருக்குது, மனதில் வேற இந்த சோர்வு வேற அடைஞ்சிட்டாரு. அவர் ரொம்ப மன கவலையோடு இருந்ததுனால அவருடைய நரம்பு மண்டலங்கள் என்ன பண்ணிச்சு அப்படின்னா பாதிப்படைஞ்சது. அவர் மன கவலையும் உடல் சோர்வும் அவரை வந்து ஒரு நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டவராக என்ன பண்ணிட்டாரு, மாற்றிருச்சு. இங்கேருந்து கண்டிப்பாக இங்கிலாந்து செல்லலைன்னா நான் உயிரே பிழைக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு என்ன பண்ணார், அவர் தள்ளப்படுகிறார். அதனால் என்ன பண்ணால், கண்டிப்பாக இங்கிலாந்தில் போய் தான் வந்து மருத்துவ உதவி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து தான் கட்டி காத்து வந்த இந்த பண்ணை விலையில் இங்கே இருக்கிற புறஜாதி மக்கள் இப்போ தான் வளர்ந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இங்கேருந்து அவருக்கு கிளம்ப மனசே வரல. இருந்தாலும் ஏதாவது பண்ணணுமே, நாமளும் இன்னும் கொஞ்சம் தேரணுமே அப்படின்னு சொல்லி அநேகருடைய வற்புறுத்தலின் காரணமாக இங்கேருந்து மறுபடியும் இங்கிலாந்து செல்றதுக்கு தயாரானார். அதனால் தன்னிடத்தில் இருந்த அனைத்து பொறுப்புகளையும் திரு ஜான் பிக்போர்ட் அப்படிங்கிறவர்கிட்ட ஒப்படைச்சார். உடல் பலவீனத்தின் நிமித்தமாக, இறைவனே நான் என்ன பண்ணுறேன், உங்களுடைய கரத்தில் என்னுடைய பணிகளை கொடுக்குறேன், அதை மறுபடியும் தொடர்ந்து செய்வதற்காக திரு ஜான் பிக்போர்ட் என்பவர்கிட்ட அதனுடைய மாவட்ட பொறுப்பையும் என்ன பண்ணார், ஒப்படைக்க தயாரானார். சுமார் 13 முதல் 14 ஆண்டுகள் இந்தியாவில் பணியாற்ற நம்ம டக்கர் ஐயர் 1855 இங்கிலாந்துக்கு பயணமாக போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளே என்ன பண்ணார்னா தள்ளப்பட்டார். திரு ஜான் பிக்போர்ட் என்பவர்கிட்ட தன்னுடைய மாவட்ட பொறுப்பை எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு சுமார் 13 முதல் 14 ஆண்டுகள் இந்தியாவில் பணியாற்றிய நம்ம டக்கர் ஐயா 1855 இங்கிலாந்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கட்டாயத்தினால என்ன பண்ணார்னா அங்கே கிளம்புனார். கிளம்பி இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்தியாவிலேருந்து கிளம்புறதுக்கு எல்லாம் ஏற்பாடுன்னு தயாராகிருச்சு. சிஎம்எஸ் மிஷினரி சங்கத்துக்கும் என்ன பண்ணிட்டாங்க, தகவல் அனுப்பிட்டாங்க. இப்படி போய் கொண்டிருந்த நாட்களில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 2 ஆண்டுகள் அங்கே போய் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தங்கி இருந்தாங்க. உடல் அளவிலும் மனதளவிலும் தங்களை என்ன பண்ணாங்கன்னா புதுப்பித்து கொண்டு அங்கே சும்மா இருக்கல. அங்கிருந்த தன்னுடைய நண்பர்களிடத்தில் இங்கே நடக்கிற எல்லா காரியங்களையும் சொல்லி தன்னால் அங்கேருந்து என்ன உதவிகளெல்லாம் பெற்றுக்கொண்டு இங்கிலாந்துலேருந்து இந்தியா திரும்ப முடியும்னு சொல்லி அங்கே அயராது உழைச்சாங்க. அநேகரை தேடி இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களையும் சொல்லி பெண் கல்விக்காக, இங்கே நடக்கிற சமுதாய பணிகளுக்காக, ஆலயம் கட்டுவதற்காகன்னு சொல்லி பலவற்றை என்ன பண்ணாங்க நம்மளுடைய டக்கர் ஐயா அங்கே இருந்த காலங்களில் அந்த 2 வருடத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஆயத்தங்களை செய்து மறுபடியுமாக 1857 நவம்பர் மாதம் மீண்டும் இந்தியா புறப்பட்டாங்க. 1857 நவம்பர் மாதம் மறுபடியும் இந்தியாவுக்கு நான் போகிறேன், என் உடல்நிலை கொஞ்சம் சரியாயிட்டுன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. 1858 பிப்ரவரி 2ஆம் தேதி 2 பேரும் மறுபடியும் இந்தியாவில் பண்ணை விலைக்கு வந்து சேர்ந்தாங்க. 1857 நவம்பர் மாதம் இங்கிலாந்துலேருந்து மறுபடி கிளம்பி 1858 பிப்ரவரி 2ஆம் தேதி 2 பேரும் கணவன் மனைவியுமாய் மறுபடியும் நம்மளுடைய தரிசன பூமியாகிய பண்ணை விலைக்கு என்ன பண்ணாங்கன்னா வந்து சேர்ந்தாங்க.
ஒரு அப்பா அம்மா வெளிநாட்டில் இருந்து வந்தால் பிள்ளைங்க எவ்வளோ சந்தோஷமாக வரவேற்பாங்களோ அதுபோல் அந்த பண்ணை வேலை காமம் ஜொலிக்கப்பட்டது. எங்கும் தண்டரங்கள் ஒலித்தது, எங்கும் முரசொலிகள் கேட்டது. எல்லா மக்களும் சுற்றி நின்று அப்பாவையும் அம்மாவையும் தந்தை என்று அழைத்த டக்கரையாவை ரொம்ப மகிழ்ச்சியோடு என்ன பண்ணாங்கன்னா வரவேற்றாங்க. அவர் கடந்து செல்வதற்கு முன்பதாக 1855 இங்கிருந்து கிளம்பும்போது இருந்ததை காட்டிலும் 1858 அவர் பிப்ரவரி 2 திரும்பி வரும்போது இங்கே நிறைய வளர்ச்சி அடைந்த அநேகர் என்ன பண்ணாங்க, திருச்சபையில் இணைக்கப்பட்டிருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் திருச்சபையில் சேருகனுடைய எண்ணிக்கை என்ன பண்ணிட்டு இருந்தா பெருங்கி கொண்டே இருந்தது. இதை பார்த்தோன்னே டக்கரையாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷத்தினால தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்ய மறுபடியும் இந்த தென்னிந்தியா வந்த நம்முடைய ஐயா தொடர்ந்து தனது பணிகளை என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப அழகாக செஞ்சு வந்தாங்க. இந்த இடத்துல அநேக உபதேசிமார்களை அழைத்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளெல்லாம் பெற்றுக்கொண்டு வந்ததை கொடுத்து அவர்களை நல்வழியில் நடத்தினாங்க. இப்படி 1858 டிசம்பர் 18 சென்னை பேராயர் டாக்டர் டில்ட்ரி அப்படிங்கிறவர் பண்ணை விலைக்கு வந்திருந்தாங்க. அந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். ஏன் அப்படின்னா அங்கு 163 பேருக்கு திடப்படுத்தல் ஆராதனை நடத்தப்பட்டுச்சு. அந்த இடத்துல பண்ணை விலை தேவாலயத்தில் 13 சுதேசிய கிறிஸ்தவர்களுக்கு முதலாக குரு பட்டம் கொடுத்தாங்க. 1858 டிசம்பர் 18 சென்னை பேராயர் டாக்டர் ட்ரில்ட்ரி வந்து பண்ணை விலைக்கு வந்தார். அது ஒரு முக்கியமான நாளாக இருந்துச்சு. 163 பேருக்கு திடப்படுத்தல் ஆராதனை நடத்தினாங்க. அங்கே தேவாலயத்தில் 13 சுதேசிய கிறிஸ்தவர்களுக்கு குரு பட்டம் கொடுத்தாங்க. அந்த குரு பட்டம் 13 பேர் பெற்றாங்க. அந்த குரு பட்டம் பெற்றதில் ஐசக் அப்படின்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. இந்த அண்ணன் இந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்கு நம்ம டக்கரையா மிகவும் மிகவும் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா உங்களை படிக்க வச்சதுலேருந்து இப்படி வளர்த்ததுலேருந்து குரு பட்டம் வாங்கினதுக்கும் நம்ம ஐயா தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லா விதத்திலும் உதவி செய்திருப்பாங்க. அந்த ஐசக் அண்ணன் அந்த இடத்துல குரு பட்டம் பற்றாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவருடன் இணைந்து டக்கரையா கூட அந்த ஐசக் அண்ணனும் தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்தாங்க. நம்ம டக்கரையா எங்கே போனாலும் எதில் போவாங்கன்னா டொக் டொக் டொக்னு குதிரையில் போவாங்க. அவங்க ஒரு செல்லமாக ஒரு குதிரை வச்சுருந்தாங்க. அந்த குதிரை என்ன பண்ணும் அப்படின்னா எங்கேயாவது நின்று டக்கரையா பிரசங்கம் பண்ணணும்னா அது அமைதியாக இருக்கும். ஐயா பிரசங்கம் முடித்ததுக்கப்புறம் ஐயா சொன்னோன்னே என்ன பண்ணும், கிளம்பி மறுபடி அவங்க எங்கே போக சொல்கிறாங்களோ அங்கே போகும். அப்படி ஒரு கீழ்ப்படிந்த ஒரு குதிரையாக அவர் கூட இருந்துச்சு. ஏன்னா பொதுமக்கள் முன்னால் வந்து ஐயா குதிரை மேலே ஏறி உட்காந்துருந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. அநேகர் கூடி இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கேட்டாங்க. அதுக்கு அந்த குதிரை வந்து அவருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. நம்ம டக்கரையா பண்ணை விலையை சுற்றி இருந்த 40 கிராமங்களில் 10 கிராமங்களை தவிர 30 கிராமங்களை கொள்ளை பொருளாக என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவரண்டை திருப்பி வச்சுருந்தாங்க. எப்படின்னா பண்ணை விலை சுற்றி இருந்த 40 கிராமங்கள் இருந்துச்சு. அதில் 30 கிராமங்கள் எதில் இருந்துச்சுன்னா கிறிஸ்தவ கிராமங்களாக மாறி இருந்தது. முழுமையாக கிறிஸ்தவ கிராமங்களாக மாறி இருந்தது. அதை நினைக்கும் போது பண்ணை விலையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஆராதனை நடக்கும். அப்படின்னா ஒரு ஆராதனை வேலைக்கு மட்டும் சுமார் 1000 பேருக்கு மேலே அங்கே கலந்து கொண்டாங்களாமா. பண்ணை விலை ஆராதனையில் ஒரு ஆராதனைக்கு மட்டும் சுமார் 1000 பேருக்கு மேலே திருச்சபையில் கலந்து கொண்டிருக்காங்க. 1860 ஜனவரியில் கிறிஸ்துவை அறியாத 607 பேர் புதிதாக என்ன பண்ணாங்கன்னா அந்த சபைக்குள்ளே வந்து ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றி சேர்க்கப்பட்டார்கள். 1860 ஜனவரியில் கிறிஸ்துவை அறியாத 607 பேர் என்ன பண்ணாங்க, புதியதாக கிறிஸ்துவை பின்பற்றினாங்க. அந்த திருச்சபையில் ரட்சிக்கப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கை என்ன பண்ணிச்சு அப்படின்னா மறுபடியும் நாளுக்கு நாள் என்ன பண்ணிட்டு கூடிட்டே வந்தது. கிராமங்களில் புதிதாக திருச்சபைகள் எழும்பப்பட்டது. அதிகமாக தேவைகள் படுவதற்கான அந்த தேவைகளை சந்திப்பதற்காக கர்த்தர் என்ன பண்ணனா ஆங்காங்கே இருந்து அநேக தொண்டு உள்ளங்களை ஏற்படுத்தி கொடுத்து எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா தாங்கி வந்தாங்க. இதில் வெஸ்ட் மினிஸ்டர் பிரபு அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னா திருமதி டக்கரினுடைய விடுதி பள்ளி கட்டுறதுக்காக 100 பவுண்ட் கொடுத்தாங்களாம். 100 GBP சரியா, 100 பவுண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அது மூலமாக விடுதி பள்ளியில் அவங்க வந்து ஒரு பள்ளியில் வந்து ஒரு அறை கட்டுவதற்கு உதவி செஞ்சுருக்காங்க. அது மட்டுமல்லாது செல்வி கோர் என்ற அம்மையார்
தாராளமாக நன்மையோட கொடுத்ததுனால 4 புதிய உபதேசிமார்களை டக்கர் பணியில் அமைச்சு அவங்கள வந்து தொடர்ந்து பணி செய்வதற்கு உதவி செஞ்சுருக்காங்க. அதுக்கு உதவி செய்தது செல்வி கோர் என்ற அம்மையார். அந்த வளாகம், அதாவது ஒரு பள்ளி கட்டுவதற்கு, ஒரு அறையை கட்டுவதற்கு உதவி செய்தது வெஸ்ட்மினிஸ்டர் பிரபு அப்படிங்கிறவர் உதவி செஞ்சாங்க. 4 உபதேசியார்களை வந்து இது பண்ணுறதுக்கு செல்வி கோர் என்ற அம்மையார் வந்து உதவி செஞ்சாங்க. இப்படி பண்ணை விலையில் ஆண்டவருடைய சுவிசேஷ தீயானது அதிகமாய் பரவிக்கொண்டே இருந்தது. 1864 ஜான் அவர்களுடைய உடல்நிலை மிகவும் மோசமாகவும் பலவீனமாகவும் மாறியது. மறுபடியும் சோர்வுக்குள்ளாக தள்ளப்பட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய ஜான் டக்கர் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. காலையிலனா பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, அங்கே இருக்கிற வேலைகள் எல்லாம் பார்ப்பாங்க. கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் உபதேசியார்களை கூப்பிட்டு அவங்களுக்கு அறிவுரை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதிக தூரம், வெகு தூரம் பயணம் செய்து குதிரையில் ஆண்டவருடைய அன்பை கிராமமாக சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, மருத்துவ பணியும் அதனோடு செய்து என்ன பண்ணாங்க, சொல்லிகிட்டே வந்தாங்க. இவ்வாறு சென்று கொண்டு இருக்கும்போது 1865 தொடக்கத்தில் 3 மாதங்களாக அவருடைய தொண்டை வழியால் நற்செய்தியை பிரசங்கிக்கும் அந்த மகிழ்ச்சியை என்ன பண்ணாங்க, இழந்தாங்க. 1865 தொடக்கத்தில் 3 மாதங்களாக அவங்க தொடர்ந்து ஆண்டவருடைய அன்பை தன்னுடைய தொண்டையினால் சொல்ல முடியாதபடிக்கு அதில் ஒரு வலி இருந்துச்சு. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நம்மளுடைய டக்கரையா ரொம்ப சோர்வடைஞ்சாங்க. ஆனாலும் சும்மா இருக்கலை. உபதேசியார்களுக்கு என்ன ஆரம்பித்தாங்க, கடிதம் எழுத ஆரம்பித்தாங்க. கடிதத்தின் மூலமாக அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அயராது உழைச்சாங்க. 1865 இனி இந்தியாவில் இருக்க முடியாது, நம்ம கண்டிப்பாக இங்கிலாந்து போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே தள்ளப்பட்டாங்க. 1865 இனி இந்தியாவில் தன்னால் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு பண்ணையை விளைவிட்டு கடைசியாக கிளம்புறதுக்கு புறப்படுவதற்கு தயாரானாங்க. 1865 இனி நாம் இந்த பண்ணை விலையில் இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய உடம்பு ஒத்துழைக்கலை. கண்டிப்பாக இங்கிலாந்துக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு தள்ளப்பட்டு இறுதியாக பண்ணை விலையிலிருந்து கிளம்புறதுக்கு தயாரானாங்க. ஐயா கிளம்ப போகிறாங்கன்னு கேட்டோன்னே என்ன பண்ணிட்டாங்க, ஐயா கிளம்ப போகிறாங்க, டக்கரையா ஊருக்கு போகிறாங்க, இங்கிலாந்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே கிராமமாக ஊராக எல்லா இடத்துலையும் இருந்து மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஊரெல்லாம் போய் வழி நெடுங்கும் நின்றார்களாம். ஐயா ஊருக்கு கிளம்புறாங்கன்னு சொல்லி ஒரு தந்தை இங்கேருந்து கிளம்ப போகிறாங்கன்னு பார்க்க போகிறதுக்கு பிள்ளைங்க போல் அழுது கொண்டவர்களாக என்ன பண்ணாங்க அப்படின்னா டக்கரையாவை பார்க்குறதுக்கு நின்னாங்க. இப்படி ஐயா 1865 இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு கிளம்ப சென்னைக்கு போனாங்க. சென்னையில் போய் கொஞ்ச நாள் தங்கியிருந்தாங்க. தன்னுடைய உடல்நிலை சரியாகும் என்று நினச்சாங்க, இல்லை முடியலை. 1865 செப்டம்பர் 9 கப்பல் ஏறிட்டாங்க. இந்தியாவிலிருந்து தன்னுடைய தரிசன பூமியிலிருந்து 1865 செப்டம்பர் 9 கப்பல் ஏறினாங்க. இந்த கப்பல் டிசம்பர் 23 இங்கிலாந்துக்கு போச்சு. டிசம்பர் 23 இங்கிலாந்துக்கு போச்சு. 1865 செப்டம்பர் 9 கப்பல் ஏறி டிசம்பர் 23 இங்கிலாந்துக்கு போனாங்க. கப்பல் பயணத்தில் ஓரளவு அவங்களுடைய உடல்நிலை சரி செய்யப்பட்டுச்சு. ஆனாலும் அவங்களுடைய நோயின் தாக்கம் அவர்களை ரொம்ப வருத்தி கொண்டிருந்தது. 1866 மே மாதம் இங்கிலாந்துக்கு போயிட்டாங்க. 1866 மே மாதம் இங்கிலாந்தில் தன்னுடைய மனைவியுடன் இணைந்து தங்களுடைய நண்பர்களை சந்தித்து ஊழியத்தை குறித்து பேசி அவங்களுக்காக வேண்டிய எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாய் அவங்கள்ட்ட போய் பேச போனாங்க. எல்லாரையும் தேடி தேடி என்ன பண்ணாங்க அப்படின்னா பேசி கொண்டிருந்தாங்க. இவ்வாறு சென்று கொண்டிருந்த நாளில் செப்டம்பர் 24 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆராதனைக்கு போனாங்க. தேவாலயத்தில் போய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. மதியம் வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டாங்க. சாயங்காலம் பேசிகிட்டு இருந்தாங்க. நைட்டு குடும்ப ஜெப வேலை வந்தது. குடும்ப ஜெபத்தில் உட்கார முடியல. திருமதி டக்கர் அவர்கள் வேதத்தை வாசித்து கொண்டு இருக்கும் பொழுது முடியலன்னு போய் பெட்டில் போய் படுத்தாங்க. அங்கேருந்து ஒரு அழைப்பு வந்தது. ஹரியட் மார்ஷல் அப்படின்னு வந்துச்சு.
ஒரு ஒளி ஒலிச்சுது. உடனே அம்மா ஓடி போய் ஐயா கிட்ட போய் கேட்டாங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. என்னையால் முடியல அப்படின்னு ஐயா பதில் சொன்னாங்க. உடனே வேகமாக நம்ம ஹாரியட் மார்சர் அவங்கள மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனாங்க. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு பக்கவாதம் இருக்குது அல்லது மூளையில் இரத்த கசிவு இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவர் கண்டுபிடிச்சி அதுக்கு தேவையான சிகிச்சைகளை கொடுத்தாங்க. சுமார் 4 மணி நேரம் என்ன பண்ணாங்கன்னா, நினைவை இழந்தவராக நம்ம டக்கரையாக இருந்தாங்க. பின்பு ஒரு மூச்சுக்கு பின்பு தனது ஆத்துமாவை தன்னுடைய இரட்சகரிடத்தில் ஒப்படைத்தாங்க. சுமார் 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நினைவு இழந்தவர்களாக தன்னுடைய இரட்சகரிடத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தாங்க. அப்பொழுது அவருக்கு வயது 48. என்கிட்ட இன்ட்ரா காமரெலாம் கேட்டாங்க, ஐயாவுக்கு கொஞ்சம் வயசு தானோ? ஆமாம் ஐயா 48வது வயதில் என்ன பண்ணாங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசித்தாங்க. இங்கே 23 வருடங்கள் ஆண்டவருக்காக அயராது பணி செய்தாங்க. இந்த செய்தி வந்துச்சு, பண்ணை விலை கிராமத்தை எட்டிச்சு. அதை கேட்ட மக்களுடைய மனசு ரொம்ப அழுதுச்சு. தகப்பனை இழந்துட்டோம் அப்படி சொல்லி அழுதாங்க, மிகவும் துக்கம் கொண்டானாங்க. ஆனால் அவர் இங்கே வரும்போது இருந்ததை காட்டிலும் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, 50க்கும் மேற்பட்ட புதிர வழிபாட்டு ஸ்தலங்கள் நம்ம டக்கர் ஐயாவுடைய கரத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்துச்சு. 50க்கும் மேற்பட்ட வழிபாட்டு ஸ்தலங்கள் என்ன பண்ணுச்சுன்னா நம்மளுடைய டக்கர் ஐயாவுக்கு கீழே ஒப்படைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த பகுதியில் ஆண்டவருடைய மகிமையானது என்னதுச்சா வளர்ந்து பெருகி கொண்டிருந்துச்சு. இதை கேட்டுட்டு இருக்க அம்பான தம்பி தங்கச்சி, உனக்காக எனக்காக வாலிப வயதில் இங்கிலாந்து தேசத்திலிருந்து இளம் தம்பதிகளாய் அங்கிருந்து இங்கே கடந்து ஆண்டவருடைய மகிமையான ஊழியத்தை தன்னுடைய உடற்சோர்வுகள் மத்தியிலும் இங்கே வெற்றியாக செய்து முடித்தாங்க. அவருடைய எல்லா நாடி நரம்புலையும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு, அழிவில் இருக்கிற ஜனங்கள் அந்த மெய்யான ஒளியை கண்டுகொண்டு ஒரு வெற்றியின் வாழ்க்கையை அடையணும்னு சொல்லி ஐயா என்ன பண்ணாங்க அப்படின்னா அயராது உழைச்சாங்க. அவங்க கட்டிய ஆலயம் இன்றும் அவருடைய மகிமையை சொல்லும் விதமாக பண்ணை விலையில் என்ன பண்ணிகிட்ருக்கு, ஓங்கி வளர்ந்து நின்று கொண்டு இருக்குது. நமக்கு அழகாக சத்திய வசன ஊழியத்தையும் கையில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அநேக பள்ளிகள் திருச்சபைகள் உருவாகுவதற்கு காரணமாக இருந்திருக்கு. நாம் எவ்வளவு காலம் வாழ்கிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியம் அல்ல, நாம் எப்படி வாழ போகிறோம் அப்படி தான் முக்கியம். நாம் இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் இருக்க போகிறோங்கிறது முக்கியம் இல்லை, நாம் எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம். அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம டக்கர் ஐயா இருந்தாங்க. ஒரு குறிப்பில் சொல்லியிருக்காரு, நான் செய்தவைகளை என்னை பற்றி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நிறைய இதில் சொல்லாதீங்க. இது அவர் எழுதின ஒரு சில குறிப்புகளை வச்சு நமக்கு சேகரித்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அவரை பற்றி அநேக காரியங்கள் இருக்குது. நீங்கள் இப்போவும் பண்ணை விலை பக்கத்தில் போனீங்கன்னா அநேக திருச்சபைகள், தெருவுக்கு தெரு என்ன பண்ணியிருப்பாங்க, திருச்சபைகள் இருக்குது. அநேகர் ஆண்டவருடைய கருத்துக்குள்ள வைராக்கியமாக எழும்பி நின்றவர்களாக இருந்திருக்காங்க. இப்போவும் நம்ம மத்தியில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, நம்முடைய கிராமத்தில் இருந்தும் பண்ணை விலைக்கு சென்று ஆண்டவருடைய மகிமையை நம்முடைய முன்னோர்கள் நிறைவேற்றியிருக்காங்க. அதுபோல் தம்பி தங்கச்சி அந்த ஏசப்பாவுடைய வசனத்தை, அந்த நல்ல செய்தியை, அவர் அடைந்த அந்த வெற்றியை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்வீங்களா? சொல்வீங்களா? தன்னையே ஆண்டவருடைய மகிமை, அவருடைய நாமத்தை தனக்கு முன்னால் கொண்டு எல்லாவற்றையும் வெற்றி பெற்று தன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று ஒரு நல்ல முத்தாக இருந்த ஜான் டக்கரை போல நீங்கள் எல்லாரும் பிறருக்கு அவருடைய நற்செய்தியை பரப்புகிற மிஷினரிகளாக வரணும். அப்படியே கையை கூப்பி கண்ணை மூடி முழங்கால் போட்டுக்கோங்க. ஏறலாம் ஏசப்பாவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்ல போகிறா? அக்கா நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன், என் கூட படிக்கிற தம்பி தங்கச்சிக்கு சொல்ல போகிறேன், எங்கள் வீட்டில் இன்னும் எங்கள் தாத்தா பாட்டிலாம் ரசிக்கப்படாமல் இருக்காங்க அவங்களுக்கு சொல்ல போகிறேன். யாரெல்லாம் சொல்லுவா இன்னைக்கு? நம்ம ஜான் டக்கரை பற்றி யாரெல்லாம் வீட்டில் போய் சொல்ல போகிறா? யாரெல்லாம் சொல்ல போகிறா? எல்லோரும் வீட்டில் போய் சொல்லணும், சரியா? சொல்லுவீங்களா? சரி. அவங்கள போல நம்மளால் இயன்ற மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தி, அவருடைய அன்பை சொல்கிறவர்களாக
ஒரு நல்ல ஒரு மிஷினரிகளாய் நாமளும் அவருடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினது போல் நாமளும் என்ன பண்ணணும்? வாழ்ந்து காட்டணும். நல்ல நேர் முழங்கால் போட்டுக்கோ. நேர் முழங்கால் போட்டு கையை குப்பி கண்ணை மூடிக்கோ. ஜெபம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான நாளிலும் ஏசப்பா, ஆண்டவரே ஏசப்பா, டான் தாமஸ் டக்கரையாவை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இளம் வயதிலே தகப்பனே ஏசப்பா, ஒரு நல்ல ஒரு கல்வி கற்ற மகன் தகப்பனே, இந்த பகுதிக்கு வந்து உங்களுடைய மகிமையான ஊழியத்தை சிறப்பாக செய்ததை தகப்பனே, நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்க. அதுக்காக நன்றி ஏசப்பா. அந்த மகனை போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒளி வீசுகின்ற ஒரு வெற்றியின் பாதையில் ஏசப்பா நாங்கள் நடந்து செல்கிறவர்களாக, கடந்து சென்று அந்த வெற்றியை பெறு அப்படிங்கிறது போல் நாங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ள எங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. அதற்கு எங்களுடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கிற ஏசப்பா எல்லாவற்றையும் நாங்கள் உதறி விட்டு தகப்பனே ஏசப்பா, பயத்தை வெற்றி கொண்டவர்களாக, பாவத்தை வெற்றி கொண்டவர்களாக, பலவீனத்தை வெற்றி கொண்டவர்களாக, கவலையை வெற்றி கொண்டவர்களாக, சோதனையை வெற்றி கொண்டவர்களாக, தீமையை வெற்றி கொண்டவர்களாக, பாடுகளை வெற்றி கொண்டவர்களாக, சோம்பலை வெற்றி கொண்டவர்களாக, இந்த உலகத்தையே நாங்கள் ஜெயித்து ஆண்டவரே பாதையில் நடக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. எங்கள் ஒவ்வொருத்தரையும் தகப்பன ஆண்டவரே உம்முடைய வசனத்தை சுமந்து செல்கிற பாத்திரவான்களா ஏசப்பா, இங்கே வந்திருக்கிற ஒரு குட்டி பிள்ளைங்களையும் ஏசப்பா, தம்பி தங்கச்சி நீங்கள் மாற்ற போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஏதாவது ஒரு வகையில் மற்றவருக்கு உம்முடைய அன்பை சொல்லுகிற பாத்திரவான்களா இவர்களை சுமந்து செல்ல போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. எந்த பிள்ளைங்களா தங்களுடைய வாயினால் உம்முடைய நாமத்தை ஆண்டவர் ஏசப்பா சொல்லுகிறார்களோ அவர்களெல்லாம் உம்முடைய வழி திரும்ப ஏசப்பா, அவர்களை நீர் ஆண்டவர் ஏசப்பா உம் பாதையில் நடத்த பிள்ளைகளுக்கு அப்பா பலன் கொடுக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நாங்கள் ஆண்டவரை இன்று காலை முதல் இம்மட்டும் தகப்பன ஏசப்பா கற்றுக்கொண்ட எல்லாவற்றிலும் உடைய பாதம் ஆண்டவருடைய கரம் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்கள் கூட வரும்போது ஏசப்பா நாங்கள் எல்லாவற்றிலும் அப்பா வெற்றி பெற முடியும் அப்பா. நீங்கள் எங்கள் கூட வாங்கப்பா, அந்த வெற்றியின் பாதையிலே நாங்கள் நடந்து ஏசப்பா உங்களுடைய நித்தியத்துக்குள்ள தகப்பனை எல்லாரும் தகப்பனை வந்து ஏசப்பா அப்பா உம்மோடு இருக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஜெபம் கேட்டு பதில்